ஜனநாயகன் ரிலீஸ் டேட் தள்ளி போயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு பையன் ஒரு வீடியோ கிளிப்பில் என் தலைவனோட படம் ரிலீஸ் ஆகலைன்னா இதே ரோஹிணி தேட்டர் மேலே நின்று கட்சி கொடியை காமிச்சு எகிரி குதிச்சுடுவோம்னு சொல்கிறான். ஆதரவு தெரிவிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரியா? அந்த பையனோட வயசு ஒரு 20-25 தான் இருக்கும். அவ்வளோ சின்ன பையன், உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. 6th பாயிண்ட், கம்பேஷன், இரக்கம். ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன், அந்த பையன்ல நான் மேட்னஸை பார்க்கல, எமோஷனை பார்க்குறேன். பிலாங், ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிற மனுஷங்க, என்னையும் பாருங்க நினைக்கிற மனுஷங்க, சேர்ந்து பவர்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற மனுஷங்க, சிம்பிளா தனியா நிற்க பயம், ஃபியர் டு பி லெஃப்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட். நிறைய நேரத்தில் வயலண்டா ரியாக்ட் பண்ற எமோஷனுக்கு பின்னாடி ஹேட்ரட் இல்லை, அது அன்ப்ராசஸ்டு பெயின், வலி, பதப்படுத்தப்படாத வலி. அந்த மாதிரி நேரத்தில் தப்பான பிடியிலிருந்து வெளியே வரணும். Do not spend time with toxic people or the weak minds. உங்களை தூண்டி விடுற ஆட்கள் கூடவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், இல்லைனா ரியாக்ட் பண்ணுற பீப்புளோடையும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். கிளம்பிடுங்க, ஜஸ்ட் லீவ். சினிமா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, நம்ம அன்அவேர்னஸ், அறியாமை தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது. அவேர்னஸ், விழிப்புணர்வுன்னா சினிமாவை லவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஹீரோஸை செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பேஷனை கில் பண்ண சொல்லலை. ஒரே ரிக்வெஸ்ட் மட்டும், ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணலாமா? அதுதான் உங்களுக்கும் நல்லது, சினிமாவுக்கும் நல்லது. சினிமா இருக்கும், கூட்டமும் இருக்கும், ஆனா அவேர்னஸ், விழிப்புணர்வு இருக்குமா? லாஸ்டா எவ்வளோ தெளிவான ஒரு ஆர்மி இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரு தலைமையும் இல்ல ஒரு நாட்டோட சக்தியும். வாங்க, நமக்கு தேவையான விழிப்புணர்வை ரசிகர்களுக்கு தான் கொடுக்கணும், நம்பிக்கையோடு. Let's create some spark. ப்ரோ, நம்ம வீடியோவுக்கு சென்சார் ப்ராப்ளம் எதுவும் வராது. நாட்டு மக்களை நேசிக்கிற உண்மையான ரசிகனுக்கு சென்சார் எல்லாம் கிடையாது.